ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னடா வெண்பா குட்டி மயங்கிட்டாங்களா? ஆமாங்க, வெண்பா குட்டிக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதனால் வெண்பா குட்டி மயக்க மாட்டாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறது நான் உங்கள் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு மல்லிசீரில் என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ராஜேஸ்வரி வந்து மல்லி சமைச்சு சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல, நம்ம வெண்பா குட்டி எனக்கு மல்லியம்மா சமைச்சு தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நடுவில் ஒரு இடத்துல பிரேக், கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டுறாங்க. அந்த கேப்பில் நம்ம கேடு கட்ட ரஞ்சிதா ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பெட்ரோலை எடுத்து தெளிச்சிடுறாங்க சாப்பாட்டில் எல்லாத்துலேயும். ஆனால் அது எப்படி எங்கே பிடிச்சாங்க பெட்ரோலை அப்படின்ற சந்தேகம் எனக்கே இருக்குங்க. அது கிருஷ்ணாயிலா, மண்ணெண்ணெயா இல்லை பெட்ரோலான்னு தெரியல. அதை பார்த்தா எனக்கு பற்றிக்கிட்டு வருதுங்க. சாப்பாடு தெளிச்சுட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசிக்குது, உங்கள் யாருக்குமே பசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, இதை கேட்டோடனே நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க, டாடா எனக்கு பசிக்குது, எங்கேனா வந்து நல்ல இடம் பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, நம்ம விஜய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் நிப்பாட்டுறேன், வெயிட் பண்ண வெண்பான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாருங்க. அவர் நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்படி ராஜேஸ்வரி கூப்பிட்டதை கேட்ட உடனே நம்மளோட மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, பாயெல்லாம் விரித்து வச்சுட்டு மொத்த சாப்பாட்டையும் கொண்டு வந்து பிரித்து வைக்கிறாங்க. வச்சுட்டு உடனே எல்லாத்துலேயும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நம்ம ரஞ்சிதா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரஞ்சிதா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதை கேட்ட உடனே நம்மளோட மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னது தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து நிற்கிறாங்க. உடனே நம்ம பெரியம்மா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து மோந்து பார்க்குறாங்க. மோந்து பார்த்துட்டு இதில் அதுதான் பெட்ரோலாக இருக்குது, இது எப்படி என்ன ஏதுன்னு கேட்க, நம்ம ராஜேஸ்வரி உடனே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் கலந்த ஒரு கேவலமான அருவருப்பான சாப்பாட்டை சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் கேவலமாக போயிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனை போட, இதை கேட்டோன்னே பெரியம்மா பெட்ரோல் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் திட்டுறாங்க. இந்த கேப்பில் தாங்க மல்லியும் பெரியம்மாவும் கொண்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிட்டு நம்ம பெரியம்மா கிட்ட மல்லி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களாம்மா, அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா, ஒரு சாப்பாடை சாப்பிட்ற விஷயத்த நம்மளை இப்போ என்ன பழிவாங்கன்னு சொல்லிட்டு அதில் இப்படி கொட்டி இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களே, இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, கீழ்த்தரமாக கேவலமாக அசிங்கமாக போவாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவுடனே நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறான்னு பார்த்தாங்கன்னா, மல்லி இருமல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் நேராக போகிறாங்க. பார்த்தா நம்ம வெண்பா குட்டிங்க பசியில் கால் டிக்கி பின்னாடியே மயங்கி விழுறாங்க மயங்கி விழுறாங்க. உடனே நம்ம விஜய் போய் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே நம்ம மல்லி தண்ணியை தெளிக்க, ஐயோ வெண்பா குட்டி உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறாங்க. உடனே நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க, பாவம் புள்ள பசியில் மயங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அப்படி இதாகுதுங்க. உடனே ராஜேஸ்வரி தேவையில்லாம் கத்த ஆரம்பிக்கிறான். உன்னால தான் அவன் மயங்கிட்டு அப்படி இப்படின்னு கத்த விஜயும் ஒரு பக்கம் திட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி எடுத்துகிட்டு வந்த அந்த எக்ஸ்ட்ரா இதை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த மாதிரி சீன் போட்டு காட்டி அதை தின்ன வைப்பா. என்னங்க வாழ்க்கை இது, கஷ்டப்பட்டு மல்லி கண்முழிச்சு சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட விடாமல் கெடுத்து இந்த மாதிரி பண்ணுற ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு அடுத்த 2 எபிசோடுக்கு நல்ல சூறை கிடைக்கூடாதுங்க. கிடைக்கிற சாப்பாட்டில் ஏன்டா வந்தோம் ஏன்டா சாப்பிட்றோன்னு ஃபீல் பண்ணோம். இது என்னோட சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கோங்க. ரியல் பிள்ளை வேண்டாம், சீரியல் மட்டும் நடக்கட்டும். ரியல் லைஃப் அவங்க சீரியல் ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேண்டாம். சரி நண்பர்களே, மல்லி சீரியல் இப்போது இப்படி தான் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று புது ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா நினைக்கிறவங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். கடைக்காரங்கிட்ட காசு கொடுத்துட்டு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூக்கிட்டுங்க. பஞ்சு முட்டாய் மாதிரி வீங்கி அந்த தலை சுருங்கிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ முடியறதுனால முடியோட அந்த கனம் குறைஞ்சி கொஞ்சம் தலை லேசான மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் தூங்கிட்டே இருந்தேன். முடியை வெட்டி தாடியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் எங்கடா என் முடி காணும் தாடியை காணும்னு கேட்டால், நீ தூங்கிட்டே அதான் வெட்டிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 ரியால் கொடுத்தாங்க நம்ம ஊர் காசுக்கு. 500 ரூபாங்க இந்த ஹேர் கட்டிங்க்கும் ஷேவிங்க்கும். ஸோ சேட் இல்லை, என்னங்க பண்ணுறது. நானே பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். மாமா ஒருத்தர் திட்டினார். ஸோ அதனால் போய் பண்ணேன். இவ்வளோ காஸ்ட்லியாக அந்த ஹேர் கட்டிங் மொமானில் பார்த்தீங்களா? ஐயோ நம்ம ஊராக தான் 100 ரூபாயில் வேலையை முடிச்சிருப்பேன். சரி ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.